ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சர்வடா யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் உலக பிரசித்தி பெற்ற நாச்சியார் கோவில் இருக்கிற கல்கருடர் பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தஞ்சை நாச்சியார் கோவில் கல்கருடர் ஆச்சரியம், இதுவரை விலகாத அந்த மர்மம் என்ன, இதுக்கு என்ன காரணம் அப்படின்றத பற்றியும் நம்ம தெளிவாக பார்க்கலாம் வாங்க. நாச்சியார் கோவிலில் கல்கருடன் சிலையில் பல்வேறு மர்மங்கள் நிறைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுதுங்க. உலக பிரசித்தி பெற்ற நாச்சியார் கோவில் தஞ்சை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இங்கே நாரையூர் நம்பி பெருமாள், வஞ்சுலவள்ளி நாச்சியார் இந்த திருத்தலத்தில் அருள் பாலிக்கின்றனர். இங்கே தான் கல்கருடர் இருக்கிறார். நாச்சியார் கோவில் விளக்குகளுக்கு புகழ் பெற்றது. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க. இங்கே தயாரிக்கப்படும் விளக்குகள் புவிசார் குறியீடு இருக்குது. இந்த கோவில் கும்பகோணத்திலிருந்து குடவாசல் செல்லும் பாதையில் 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க. இந்த கோயிலில் தாயாருக்கு தனி சந்நிதி கிடையாது. அவர் கல்யாண கோலத்தோட பெருமாளோடு தான் காட்சி அளிப்பாங்க. 108 வைணவ திருத்தலங்களில் இந்த தலம் 20வது திருத்தலமாக விளங்கப்படுதுங்க. பங்குனி மாதத்தில் இந்த நம்பி கோயிலில் திருவிழா வெகு விமரிசையாக நடக்குங்க. மேதாவி மகரிஷியின் பிரார்த்தனையை நிறைவேற்ற அவங்களுக்கு மகளாக மகாலட்சுமி திரு அவதாரம் எடுத்ததாகவும் அவரை மனித உருவில் சீனிவாச பெருமாள் திருமணம் செய்து கொண்டதாகவும் ஐதீகங்க. இங்கே பங்குனி மற்றும் மார்கழி மாதம் அப்படின்னு 2 முறை மட்டுமே இந்த கல்கருடர் அவரது சன்னதியை விட்டு வெளியே வருவாராங்க. அப்போதான் இந்த மர்மமே நடக்குமாங்க. இது எப்படி அப்படின்னு தெரியல. இந்த கருடர் ஒரே கல்லால் செய்யப்பட்டது அப்படின்றதுனால இதை கல்கருடர் அப்படின்னு அழைக்கப்படுது. இது போன்ற கல்லால் செய்யப்பட்ட கருடர் உலகத்தில் வேற எங்கேயுமே இல்லைங்க. இந்த திருத்தலத்தில் மட்டுமே கல்லால் செய்யப்பட்ட, அதுவும் ஒரே கல்லால் செய்யப்பட்ட கருடர் சிலை இருக்கிறது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்று தாங்க. பெரும்பாலும் கருடன் சிலை உலோகத்தாலேயோ அப்படி இல்லைன்னா மரத்தால் தாங்க செய்யப்பட்டிருக்கும். ஆனால் உலகத்திலேயே கல்லால், அதுவும் ஒரே கல்லாலான கருடன் சிலை நாச்சியார் கோவிலில் தாங்க இருக்குது. பங்குனி மார்கழி மாதத்தில் வெளியே கொண்டு வரப்படும் கல்கருடரை முதல்ல 4 பேர் மட்டுமே தூக்கிட்டு வருவாங்க. அதாவது உள்ளேருந்து சன்னதிக்குள்ளேருந்து 4 பேர் மட்டுமே தூக்கிட்டு வருவாங்களாங்க. அதுக்கப்புறம் வெளியே வர 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 அவருடைய எடை கூடிக்கிட்டே போகுமாங்க. ஆரம்பத்தில் 4 பேர் தூக்கி வர நிலையில் அந்த எண்ணிக்கை 8, 16, 32, 64, 128 பேர் வரை தூக்கும் அளவுக்கு கருடரோட எடை அதிகரிக்குமாங்க. இந்த கருடரை சுமார் 1500 பேர் வரை கூட தூக்குவாங்களாங்க. இந்த கருடரை கொண்டு செல்லும் தூரத்திற்கு ஏற்ப நபர்களோட எண்ணிக்கையும் அதிகரிச்சுக்கிட்டே போகுமாங்க. அதுபோல் அவரை கோயிலுக்கு திரும்பும்போது அப்படியே தலைகீழாக தூக்குவோரோட எண்ணிக்கை குறைஞ்சி 178லேருந்து 64, 32, 16, 8 அப்படின்னு ஆகி சன்னதிக்கு போகும்போது 4 பேர் மட்டுமே தூக்கிட்டு வருவாங்களாங்க. ஒரே ஆச்சரியமாக இருக்குது இல்லைங்களா? ஒரு கோவிலிருந்து ஒரு சிலையை தூக்கிட்டு 4 பேர் தூக்கிட்டு வர ஒரு சிலை, அதாவது போக போக நம்ம எத்தனை தூரம் அவரை எடுத்துகிட்டு போகிறோமோ அத்தனை தூரம் எடை அதிகரிக்கும். அப்படின்னா அது எந்த அளவுக்கு சாத்தியம், எந்த அளவுக்கு அதிசயம். கடவுளே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கூட இதை ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்கலாம். கல் அந்த மாதிரி தான் செஞ்சுருப்பாங்க. ஒரு வேளை தூக்கிட்டு போக போக வெயிட் அதிகமாகிற மாதிரி அப்படின்னு சொன்னாலும் ஒரு கல்லை எப்படி அந்த மாதிரி வடிவமைக்க முடியும்? அதை நம்ம யோசனை பண்ணி பார்க்க வேண்டிய விஷயந்தான். இது உண்மையிலே ரொம்ப அதிசயமான ஒரு விஷயங்க. இந்த கல் கருடரை எப்படி வடிவமைச்சாங்க, இது உண்மையிலே எப்படி சாத்தியம் அப்படின்றத இது வரைக்குமே யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயம். நம்ம என்ன தான் விஞ்ஞானத்தில் முன்னேறி இருந்தாலும் இந்த விஷயத்தில் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறது பெரிய விஷயந்தாங்க. இந்த காலத்தில் கட்டப்பட்ட சில கோவில்களோட அதிசயத்தையும் ஆச்சரியத்தையும் இது வரைக்குமே யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. அதில் மிக முக்கியமானது இந்த நாச்சியார் கோவில் இருக்கிற கல்கருடர். இந்த கல்கருடரோட எடை கூடுதலும் குறைதலும் எப்படி நடக்குது அப்படின்னு இதுவரை கண்டுபிடிக்க முடியலைங்க. ஒருவேளை அந்த கல் அந்த மாதிரி வடிவமைக்கப்பட்டதா அப்படின்னும் தெரியல. எடை கூடுவது குறைவது போன்று கல் எப்படி வடிவமைக்க முடியும், அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்ற கேள்வியும் எழுதுங்க. இருந்தாலும் இத்தனை ஆண்டுகளாக இந்த மர்மம் விலகாமல் தாங்க இருக்குது. இந்த மர்மம் எப்போ விலகும் அப்படின்னும் தெரியாது, யாரால இதை விளக்க முடியும் அப்படின்னும் தெரியலைங்க. வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் ஒரு முறையாவது இந்த கோயிலுக்கு போயிட்டு இந்த கல்கருடரை தரிசிச்சுட்டு வரணும் அப்படின்றது என்னோட ஆசை. அது எப்போ நிறைவேறும் தெரிலங்க. இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த கோயிலை எத்தனை பேர் தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.